170 ஆண்டுகள் பழமையான காஞ்சிபுரம் ஐயம்பேட்டை ஆலயம். காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஐயம்பேட்டை என்ற ஊர் உள்ளது. அவ்வூரில் உள்ள கீழத்தெருவின் மெயின் ரோட்டிலேயே மோகாம்பரி அம்மன் கோயிலின் எதிரில் அஸ்தலிங்க சாமிகளின் சமாதி கோயில் உள்ளது. சாமிகள் எப்பொழுதும் வலக்கரத்தில் ஒரு சிவலிங்கத்தை வைத்திருப்பார். அதனால்தான் மக்கள் அவரை அஸ்தலிங்க சாமிகள் என்று அழைத்ததாக சொல்லப்படுகிறது. யார் எத்தகைய குறைகளை கூறினாலும் தன் வலக்கரத்தில் உள்ள சிவலிங்கத்தினால் மும்முறை சுற்றிவிட்டு திருநீறு கொடுத்து அனுப்பி வைப்பாராம். மக்களின் குறைகள் அத்துடன் தீர்ந்து விடுமாம். அஸ்தலிங்க சாமிகளோடு இணைந்து அவரது 2 சீடர்களான ஞானமணி சாமிகள் மற்றும் பொட்டி சாமிகள் ஆகிய இருவரும் இணைந்து ஐயம்பேட்டை மக்களின் குறைகளை போக்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் அஸ்தலிங்க சாமிகள் ஊர் பெரியவர்களிடம் இந்த நாளில் ஜீவசமாதி அடைய உத்தரவு கிடைத்துள்ளது, அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கூறியுள்ளார். அஸ்தலிங்க சாமிகள் குறிப்பிட்ட அந்த நாளும் வந்தது. 1852ஆம் ஆண்டு வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் நிஷ்டையில் அமர்ந்த சாமிகள் அப்படியே ஜீவசமாதி அடைந்தார். அஸ்தலிங்க சாமிகளின் வலது கையில் இருந்த சிவலிங்கத்தை எடுத்து கோயிலில் வைத்து பூஜிக்கலாம் என நினைத்து அந்த லிங்கத்தை எடுக்க எவ்வளவோ முயற்சித்தும் சுவாமிகளின் கையில் இருந்த அந்த சிவலிங்கமானது வரவில்லையாம். இறுதியாக அஸ்தலிங்க சாமிகளின் வலது கையில் சிவலிங்கம் இருக்கும் அதே நிலையிலேயே சுவாமிகளின் திருமேனி குகை செய்விக்கப் பெற்றது. வேண்டுதல்களை நிறைவேற்றும் சித்தர்களில் ஒருவராக அஸ்தலிங்க சாமிகள் ஐயம்பேட்டை மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அவரின் நினைவாக அங்கே லிங்கம் பிரதிஷ்டை செய்து எண்ணற்ற மக்கள் வழிபட்டு வருகின்றனர். வைகாசி திங்கள் சுவாதி நட்சத்திர தினத்தன்று அஸ்தலிங்க சாமிகளுக்கான குரு பூஜை நடைபெறுகிறது. அஸ்தலிங்க சாமிகளை வழிபடுபவருக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுகிறது என்ற நம்பிக்கை அவருடைய பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இங்குள்ள கலமரமான வன்னி மரத்தை பெண்கள் மஞ்சள் கயிறு கட்டி தம் எண்ணம் நிறைவேற வழிபாடு செய்கின்றனர். கோயிலில் திருமணம் நிறைவேற அவிட்டம் கேட்டை நட்சத்திர நாள்களில் வலம்புரி விநாயகருக்கு நெல் பொரியல் அர்ச்சனை செய்து வழிபடுகின்றனர். குடும்பத்தில் நிம்மதி, தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் உயர்வு, இப்படி பலருக்கும் பலவிதமான காரியங்களை மேன்மையடைய அருள் புரியும் அஸ்தலிங்க சித்தரை போற்றிப் புகழும் பக்தர்கள் ஏராளமானோர் உள்ளனர்.